சொல்லுங்க மாம். என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பதான் சரஸ்வதியை வழி அனுப்பி வச்சேன். காலையிலேயே ஆண்டி அங்கிள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்பதான் எக்ஸாம் கிளம்பினாங்க. கரெக்டா உங்க ஃபோன் வந்துருச்சு. என்னம்மா நேஷனல் லெவல் காம்படிஷன் போற மாதிரி ரொம்ப ஓவரா இருக்கே. மாம், நீங்களும் கார்த்தி மாதிரியே பேசாதீங்க. அவங்களால முடிஞ்சதை அவங்க ட்ரை பண்றாங்க. அதை நம்ம பாராட்டணும். இப்ப கூட அவங்களுக்கு சிவியர் ஃபீவர் தெரியுமா? ஆனாலும் எக்ஸாம அட்டன் பண்ணியே தீருவேன்னு போயிருக்காங்க. கண்டிப்பா என்னாலலாம் சான்ஸே இல்ல. மாம், சாப்பிட கூட இல்ல மாம். வெறும் கஞ்சி மட்டும்தான் குடிச்சிட்டு போயிருக்காங்க. ரொம்ப பாவமா இருக்கு. இந்த அளவுக்கு முடியலங்கிறப்போ எதுக்கு எக்ஸாம் எழுத போகணும்? ஆண்டியும் இதே தான் கேட்டாங்க. ஆனா விடாப்படியா அவங்க போயே தீரணும்னு அடம் பிடிச்சாங்க. ஒரு பக்கம் பாவமா இருக்கு, இன்னொரு பக்கம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு வருத்தமாவும் இருக்கு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் வசு? நாமளும் அவளை வலுக்கட்டாயமா அனுப்பி வைக்கிறோம் இல்லல்ல? அவங்களா முடிவு பண்றாங்க. எது எப்படியோ மாம், அவங்க படுற கஷ்டத்துக்கு கண்டிப்பா அவங்க பாஸ் பண்ணி ஆகணும். அதான் நானும் வேண்டிக்கிறேன். சரி சரி விட்டா, நீ அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருப்ப. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் மாம். மாப்ள? அவரும் சாப்பிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ் கிளம்பிடுவாரு. சரிம்மா, சும்மா தான் கூப்பிட்டேன். வச்சிடுறேன். ஓகே மாம், பாய். கீதா, அந்த சரஸ்வதிக்கு ஹெவி ஃபீவராம். வீட்டுல இருக்கவங்க சொல்லியும் கேட்காம எக்ஸாம் எழுதிய தீர்வேன்னு போயிருக்காலாம். மா, அவெல்லாம் இந்த ஜென்மத்துல பாஸ் ஆகிற கேஸா? மாப்பிள்ள கிட்ட போட்ட சபதத்துல ஜெயிக்கணும்ன்றதுக்காகவே இவ்வளவும் பண்றா. மா, கார்த்தி சொன்னதை கேட்டீங்கல்ல? ஏற்கனவே அவ 8 தடவை கோட்டை அடிச்சிருக்காளாம். அவளுக்கெல்லாம் பாசுங்கிற எழுத்த அந்த பிரம்மா எழுதவே இல்ல. இல்ல கீதா, அப்படியெல்லாம் நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. வசு சொல்றத வச்சு பாக்குறப்ப அவ ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி இருக்கா. இன்னைக்கு சாதாரணமா நினைச்சு விட்டுட்டு நாளைக்கு அவ பாஸ் ஆயிட்டேன்னு வந்து நின்னா அதை நம்மளால தாங்கிக்க முடியுமா? போட்ட சபதத்துல ஜெயிச்சிட்டேன் பாருன்னு மாப்பிள்ளைக்கு ஏத்தாப்புல நின்னு புருவத்தை தூக்குவா. அம்மா, இப்ப என்னம்மா பண்றது? அவதான் பரீட்சை எழுத போயிட்டாளே. அவ 2 எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறேன். அதுல ஒண்ணு இன்னைக்கு எழுதுறா, நாளைக்கு ஒண்ணு இருக்கு. மா, இத்தனை நாளா உடம்பு நல்லா இருந்துச்சு, அப்பவே அவளால பாஸ் பண்ண முடியல. இப்ப முடியாதப்ப எழுதி பாஸ் பண்ண போறாளா? அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காதம்மா, விடுங்கம்மா. இருந்தாலும் நாம இது சம்பந்தமா யோசிக்கணும். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் எங்க நின்றுட்டு இருக்கீங்க? வேண்டப்பட்டவங்க வர்றாங்க, அவங்கள பார்க்க. ரொம்ப வேண்டப்பட்டவங்களா சார்? இல்ல சார், நீங்க ஸ்கூல் ஹெச்எம், அவங்க தான் வந்து உங்களை பார்க்கணும். நீங்களே வாசல்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் ரொம்ப முக்கியமானவங்களான்னு கேட்டேன் சார். ஆமா, முக்கியமானவங்க தான். சரிங்க சார், நான் வரேன் சார். டீச்சர், டைம் ஆயிடுச்சு, நீங்க வரல? நீங்க போங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகேங்க. என்னங்க, ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்குங்க, இன்னும் வர காணோம். இப்போ வந்துருவாங்க, இன்னும் டைம் இருக்குல்ல. சரசு, என்னம்மா, எப்படி இருக்க? சரஸ்வதி, நல்லா இருக்குல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நான் ஒருத்தன் உன்னை சுற்றி பிரச்சனையாக இருக்கிறப்போ தனியாக வர விட்டு வந்திருக்கோம். இப்போ நல்லா இருக்கியான்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? சரஸ்வதி, என்னாச்சுடி? எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற? எங்க மேல இருக்கிற கோவம் இன்னும் போலியா? என்னத்த அப்படி சொல்றீங்க? அவளுக்கு உங்க மேல அப்படின்னா கோவம்? என்னடா, எக்ஸாம் எழுத வந்திருக்கோமே, ஹெச்எம் சூப்பர்வைசர் எல்லாருமே பக்கத்துலேயே நிற்கிறாங்களே, இதை பார்த்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிற, அப்படி தானே? அப்போ வேற என்ன? ஓ,
இவங்களோட ஒட்டு உருவே வேணாம்னு அம்மா சொல்லியிருக்காங்களே, அதுக்காக பேசாம இருக்கியா? அம்மாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ பேசு. இல்லைங்க, உண்மையிலேயே உங்களை பார்த்ததும் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அழுகழுகையா தான் வருது. நீ எதுக்குமா அழுகுற? தங்கமான புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காரு, உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு. அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படணும்? ஆமாம்மா. ஏம்மா, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியா? மாப்பிள்ளையே பேசிட்டாரு. எங்க கூட பேசினா சம்மந்தி அம்மாவுக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக பேச மாட்டேங்கிறியா? அப்பா அம்மா விடுமா, ஒரு வாத்தியாரா டீச்சரா நினைச்சு பேசலாம்ல. நானே உங்ககிட்ட சகஜமா பேசுறப்போ நீ எதுக்கு பேச மாட்டேங்கிற? தினமும் அப்பா அம்மா பாட்டி தம்பி தங்கச்சி எல்லாரும் பத்தி தினமும் பேசிட்டே இருப்பல, இப்பயும் பேச மாட்டேங்கிற? பேசு, அப்பதான் மனசு ரிலாக்ஸ் ஆகும். அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. பாட்டி எப்படி இருக்காங்கப்பா? டைமுக்கு சாப்பிடுறாங்களா? ஒழுங்கா மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிறாங்களா? சரஸ்வதி, அவங்க சாப்பாடு மாத்திர பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்குவேன். என்ன எப்பவும் உன்னை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரே ஊர்ல இருந்துக்கிட்டு தூரமா இருப்போம்னு நினைச்சு கூட பார்க்கலாமா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதானமா ஏத்துக்கிட்டோம். எல்லாம் சரியாயிடும், நம்புவோம். நீ கவலைப்படாம இரு. மாப்பிள்ளை கெட்டவர் நினைச்சு நான் அவர் கூட சண்டை போடலையா? ஆனா இப்போ அவரை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாதுன்னு நான் தானே சொல்றேன். அந்த மாதிரி தான் ஒரு கட்டத்தில் தப்பா நினைக்கிறவங்கள இன்னொரு சமயத்துல சரியா புரிஞ்சுக்குவாங்க. ஒரு நாள் உன்னையும் உன் மாமனார் மாமியார் புரிஞ்சு ஏத்துக்குவாங்க. நீ தைரியமா இரு. அம்மா, தம்பி தங்கச்சிலாம் எப்படிமா இருக்காங்க? யாருக்கும் எந்த குறையும் இல்ல. நீ இப்ப எதுக்கு இப்படி கண் கலங்கிட்டு இருக்க? ஏ, என்னடி உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது? ஆமா அத்தை, ராத்திரி லைட்டா ஜுரம் இருந்துச்சு, டாக்டர்கிட்ட கூட்டு போனேன். மருந்து மாத்திரைலாம் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே சாப்பிட்டு இருக்கா வேற. காலையில கூட நீ எக்ஸாம் எழுத போக வேண்டாம்னு சொன்னேன், ஆனா பிடிவாதமா எழுதிய திருவண்ணு வந்திருக்கா. லைட்டாலாம் இல்ல மாப்பிள்ள, நல்லாவே காய்ச்சல் அடிக்குது. எங்க பாருங்க. ஐயோ, என்னம்மா இது? இந்த நிலைமையில் நீ பரிச்சை எழுதணுமா? இல்ல வேணாம், நீ வீட்டுக்கு போ. மாப்பிள்ள கூட்டு போங்கல. அப்பா இல்லப்பா, இந்த தடவை நான் பாஸ் பண்ணிடுவேன்னு ஒருத்தர்கிட்ட சவால் விட்டுருக்கேன். அதுல நான் ஜெயிக்கணும்பா. சவால் விட்டுருக்கியா? யார்கிட்ட? இவரோட கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் சவால் விட்டுருக்கேன். அது யார் என்னங்கிறத நான் பாஸ் பண்ணிட்டு சொல்றேன். மாப்பிள்ள என்ன சொல்றா இவ? யார்கிட்ட சவால் விட்டுருக்க? என்னம்மா, யார்கிட்டன்னு சொல்லு. மாப்பிள்ள நீங்களாவது சொல்லுங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. என்கிட்ட கூட சொல்ல மாட்டேறா மாமா. சரி, அதுக்கு அடுத்த அட்டெம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம்ல. இப்படி உடம்பு சரியில்லாதப்ப எப்படி எழுதுவ? நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. இல்லப்பா, என்ன கைப்பிடிச்சதுக்காக இவர் எவ்வளவோ அவமானப்பட்டிருக்காரு, நிறைய எழுந்திருக்காரு. அதெல்லாம் நான் சரி பண்ணணும்னா நான் இதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இது என்னோட வைராக்கியம். நான் கண்டிப்பா எக்ஸாம் எழுதியே தான் தீருவேன். தயவு செஞ்சு யாரும் என்ன தடுக்காதீங்க. இல்லம்மா, உனக்கு உடம்பு முடியலையேம்மா. பரவாயில்லம்மா, நான் கஷ்டப்பட்டு எழுதி பாஸ் பண்ணிடுவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா எழுதுமா. நல்லா All the எழுதுமா. best. வரேங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்மா. நல்லா எழுதுமா.
கிளாஸ் ரூம்? 9Cங்க. சரஸ் உடம்பு சரியில்லாமல் இருக்கா, அவளை பார்த்துக்கோ. சரிங்க. எனக்கு ரொம்ப வேர்க்குது, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எக்ஸாம் எழுதணும், கொஞ்சம் ஃபேனை போடுறீங்களா? மேம் அடிஷனல் ஷீட். எனக்கும் மேம். மேம் எனக்கும் மேம். மேம் மேம் என்னம்மா, என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன விஷயம் சொல்லு. இல்ல பரீட்சை எழுதுறேன்னு போயிருக்கா, உடம்பு வேற சரியில்லாம போயிருக்கா. நம்ம தான் உடம்பு சரியில்லாதப்போ பரீட்சை எழுத வேணாம்னு சொன்னோம்ல, அதையும் மீறி போனா என்ன பண்றது? இல்லங்க, என்ன இருந்தாலும் சின்ன பொண்ணு இல்லையா, ஏதாவது ஒண்ணுனா தாங்க மாட்டா. ஆண்டி, நான் வேணா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? இல்ல உடம்புக்கு என்னாச்சு, எக்ஸாம் எழுதினாங்களா இல்லையான்னு. சரி கேளு. சரிங்க மாமா, என் ஃபோன் எடுத்துட்டு வந்துடுறேன். கொண்டாத மாத்திரை நான் கொடுக்குறேன். மாப்ள. மாமா என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? இல்லை மாமா, அது சரஸ்வதி. அடா, இந்த முறை இல்லைன்னா அடுத்த முறை பாஸ் ஆகிட்டு போறா, விடுங்க. அதுக்கு இல்லை மாமா, உடம்பு முடியாமல் எக்ஸாம் எழுத போயிருக்காளே, எப்படி சமாளிக்கிறான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்றும் பயப்படாதீங்க, எக்ஸாம் முடிய போகுது, இப்போ வந்துருவா.
சொல்லு வசுந்தரா. மாமா எங்க இருக்கீங்க? தோ இங்க ஸ்கூல்ல தான் இருக்கேன். சரஸ்வதிக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, அவ இப்போ எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டி, சரஸ்வதி நல்லதா இருக்காங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சரி மாமா, பாத்துக்கோங்க, பத்திரமா கூட்டிட்டு வாங்க. வச்சிடுறேன். எக்ஸாம் எழுதிட்டேன்ப்பா. இந்த தடவை கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன். நல்லா எழுதிருக்கேன்ப்பா, நல்ல மார்க்கே வரும். நீ இவ்வளோ வைராக்கியம் இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? எல்லாம் மாப்பிள்ளை கொடுத்த தைரியம் தான். நீ இப்படி பேசுறது கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னடி ஆச்சு? ரொம்ப சோர்வா இருந்த? எக்ஸாம்ல எப்படி எழுதிருக்க? கொஞ்சம் முடியாம தாம்மா இருந்தது. ஆனா ஜெயிக்கணும்ன்ற வெறி இருந்ததுல்ல, அதான் மனசு தைரியப்படுத்திக்கிட்டு நல்லாவே எழுதிருக்கேன். அப்பாடா, இப்பதாண்டி நிம்மதியா இருக்கு. கடவுள் உனக்கு நல்ல வழி காமிச்சிட்டாரு. சந்தோஷமா இருக்கு. மா, முன்னாடி எல்லாம் எக்ஸாம்ன்ற வார்த்தை கேட்டாலே எனக்கு அலர்ஜியா இருக்கும்ல. இந்த தடவை எப்படியாவது எழுதி பாஸ் பண்ணிடணும்னு தான் நினைச்சேன். ஆனா நல்லாவே எழுதிருக்கேம்மா, நல்ல மார்க்கே வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இன்னொரு விஷயம் கேட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவ. வசுந்தரா இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணா. நீ உடம்பு சரியில்லாம எக்ஸாம் எழுத போயிருக்கியே, நீ எப்படி இருக்குன்னு அம்மா விசாரிக்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு. நான் வசுந்தரா கிட்ட நீ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறேன்னு சொல்றப்போ அம்மா கிட்ட நான் முன்னாடி சொல்றத நான் கேட்டேன். இப்ப சொல்லு, அம்மாக்கு மேல அக்கறை இருக்குதானே? தமிழ், நிஜமாவா? ஆமா. நிஜமா? ஆமான்னு சொல்றேன்ல. ஐயோ சரஸ்வதி, அவர் என்ன பொய்யா சொல்ல போறாரு? இப்பதாம்மா போன் வந்துச்சு. எனக்கு இது கேட்கறப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எக்ஸாம் நல்லா எழுதின சந்தோஷத்தை விட எனக்கு இதுதாங்க பெருசா இருக்கு. எக்ஸாம் ஹால்ல உன்னை பாக்குறப்பவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சுமா. உன்னை தொட்டு கூட பார்க்க முடியலன்னு மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ, என்ன இது இன்னும் அதிகமா கொதிக்குது? என்னம்மா நீ? இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே வேண்டான்னு சொன்னேன். அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். அதெல்லாம் இல்ல, நீ வா, டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடலாம். வா. அப்பா. மாமா, மாமா, போற வழியில இல்லை, டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போறேன். சரி மாப்ள, பார்த்து பத்திரமா போங்க. நீங்க ஒன்றும் கால் பண்றதுக்கு நான் பாத்துக்கிறேன். வராத்தே. வாங்க. வர மாமா. பார்த்து பத்திரமா இருமா. சரஸ்வதி, உடம்பு பத்திரமா பார்த்துக்க. டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிடணும். போயிட்டு வாங்க. சரஸ்வதி, எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்லையா? பரவாயில்ல மாமா. அவங்க தான் பிடிவாதமா இருக்காங்கன்னா நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல. எங்க நான் எவ்வளவு சொல்லி அவன் கேட்கவே இல்லை. சரஸ்வதி, எக்ஸாம் எழுதுறது முக்கியம் தான், ஆனா உடம்பே கொஞ்சம் பாத்துக்கணும்ல. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். எக்ஸாமும் ஒழுங்கா எழுத முடியாது. இல்ல வசு, இந்த தடவை நான் ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன். கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். என்னால பாஸ் பண்ண முடியாதுன்ற கெட்ட பேர் இனிமே வராது. வசு, படிச்சு பாஸ் பண்றதுல மட்டும் தான் நல்ல பேருன்னு இங்க யாரும் சொல்லல. படிக்க வேண்டிய வயசுல படிக்கிறத விட்டுட்டு இப்ப இங்க வந்து படிக்கிறேன், பாஸ் பண்றேன்னு யார் உடம்ப கெடுத்துக்க சொன்னா? இந்த வீட்டுக்குன்னு சில சட்டத்திட்டம் இருக்குன்னு சொன்னேன். அதுக்காக வீம்புக்குன்னு ஃப்ரிட்ஜில் இருக்கிற சாப்பாட்டை எடுத்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அப்படி நான் யாரையும் கட்டாயப்படுத்தவும் மாட்டேன். வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது நல்ல பழக்கம். அதை நீங்களும் கத்துக்கோங்க.
உங்களுக்கு அடுத்து வரப்போற உங்க புள்ள குட்டிங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நான் ஸ்ட்ரிக்டா இருக்கேன். படிச்சு பாஸ் பண்றது நல்ல விஷயம்தான். அதுக்காக வீம்பா உங்க உடம்ப கெடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லல. தெரியும் அத்தை, நீங்க வசு மூலமா ஃபோன் பண்ணி விசாரிச்சப்பவே அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் அத்தை. நீங்க பழைய மாதிரி எங்களெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்குவீங்கன்னு நம்பிக்கை வந்துருச்சு. ஐயோ அத்தை, நான் எதுவும் சொல்லல. அவங்க போன்ல பேசுறப்போ கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க விசாரிச்சது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. வசு, எத்தனை தடவை சொல்றது, இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அந்த அக்கறையில தான் கேட்டேன்னு தவிர அதுக்காக மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை. பரவாயில்ல அத்தை, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எங்களை ஏத்துப்பீங்க. நீங்க எப்படி உங்க கோவத்துல உறுதியா இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் இந்த வீட்டுக்கு உண்மையா இருக்கிறதுல உறுதியா இருக்கேன் அத்தை.